வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ESP8266 WiFi மாடியூல். இது வந்து நம்ம நோடு MCUன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு வைஃபையை வந்து எப்படி ஜாம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜாமிங் மீன்ஸ் எப்படின்னா, ஒரே ஒரு வைஃபை, இப்போ ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெட்மின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை இருக்குது அப்படின்னா, இந்த இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதே மாதிரி 50 யூசர் நேமில் வந்து நமக்கு வைஃபை SID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது மூலயமா நமக்கு வந்து 50 அதே மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லாத நம்ம அந்த வைஃபையை வந்து இதோட ஒரு மோடில் இருக்கும். அந்த மோடை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வைஃபை வந்து யாருக்குமே கனெக்ட் ஆகாது. ஜஸ்ட் கனெக்டிங் மட்டும்தான் வருமே தவிர அந்த வைஃபை கனெக்டே ஆகாது. இந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த தப்பான விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இதோட ஃப்ளாஷ் சாஃப்ட்வேரும் அப்புறமேட்டு இந்த ஃபைல் லிங்க்கும் பின் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் உங்களுக்கு அந்த ஃபைலு இது பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த 2 ஃபைல் தான் உங்களுக்கு வந்து இதை நான் டவுன்லோட் இதில் கொடுத்துட்றேன். இதுதான் வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய ஃபைலு. இது வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேர் ஃபைலு. ஓகே, நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த பின் ஃபைலையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த பின் ஃபைலு. இந்த டிஆத்தர் அப்படிங்கிற இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ளாஷ் டவுன்லோட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளாஷ் டவுன்லோட் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு விண்டோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ESP8266 இந்த மாடியூலை கிளிக் பண்ணிட்டு டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, இதான் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய டேபிள். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஃபைலை நம்ம வந்து பின் ஃபைலை நம்ம இதை எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். நான் வந்து என்னோடய ஃபைல் டைரக்டரிக்கு நான் போய்க்கிறேன். ஓகே, இங்கே வந்து அந்த நமக்கு அந்த டிஃப்யூசர் ஃபைல் டிஆத்தர் ஃபைல் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம இது இருந்துச்சு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. நமக்கு இந்த இடத்துல இதாகிடும். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணணும். 0x12344 லெட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதை 40 ஹெர்ட்ஸு இதை வந்து நார்மலாகவே நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணணும். ஃபார்ம் 5 இப்போ நம்ம வந்து இதில் அட்ரினோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இது வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பிசி கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து அதர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இதில் வந்து நான் வந்து எப்போ வந்து இந்த மாடியூலை நான் கனெக்ட் பண்ணுறேனோ அப்போ வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து போர்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல UART பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருக்குங்களா,
இந்த இடத்துல வந்து சிம்பிள் கம்யூனிகேஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து இன்வேலிடாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கான டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் இது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆன்லைனில் போயிட்டு டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. இல்லைனா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து இதோட டவுன்லோட் இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து CP2110 விண்டோஸ் டிரைவர்ஸ் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இதோட டிரைவரு. நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் 64 பிட்டாக இருந்தால் 64 பிட் இந்த மாதிரி வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து EXE ஃபைலாகவே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணோம்னாவே நமக்கு போதும். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இது கிடச்சிடும். இந்த போர்ட் காம் இது வருது. இது வந்து ஸ்பீட் 11.5200 நமக்கு இது செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எரேஸ் கொடுத்துட்டு இது பண்ணாலும் சரி, நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலும் அப்படியே எரேஸ் ஆகிட்டு தான் அப்லோட் ஆகும். நான் வந்து ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து LED பிளிங்காக அது தெரியும்னு நினைக்கிறேன். இது பின்னாடி ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கிறனால இது கிளார் அடிக்குது. இந்த இடத்துல வந்து டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் இந்த இடத்துல ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதாகிடுமே. நீங்கள் ஃபினிஷுன்னு நமக்கு வந்ததுமே நமக்கு வந்து ப்ரோ கோடிங் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த ஃபினிஷ்னு சொல்லி இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த எல்இடியுமே இல்லை. இதில் வந்து நமக்கு இப்போ ரைட் சைடு அப்படி இருக்க பட்டன், ஓகேங்களா, இதுக்கு ரைட் சைடு இருக்க பட்டனை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ளூ LED வந்து நமக்கு க்ளோ ஆகும். நமக்கு இது க்ளோ ஆகும்போது வந்து நமக்கு இது ஆன் ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஜஸ்ட் ஓகே. இப்போ நான் வந்து இன்னொரு லேப்டாப்பில் வந்து நான் உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் வந்து வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை வந்து நமக்கு PWND அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா, இதுதான் நமக்கு வந்து நம்ம இந்த வைஃபையோட நமக்கு அதோட பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னா அந்த டிஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னா அதை பாஸ்வேர்டு நான் அதை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி இதோட ஐபி இதோட டிஃபால்ட் ஐபி வந்து என்ன அப்படின்னா ஓகே, இதோட டிஃபால்ட் ஐபி என்னன்னா 192.168.4.1 ஓகேங்களா. இதோட டிஃபால்ட் ஐபி. ஜஸ்ட் நான் இதை என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா சரி, என்னோடய வைஃபை வந்து வேறு இது கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் நமக்கு ஓப்பன் ஆகும்.
இதை நான் வந்து ஜஸ்ட் இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ ஹவ் ரீடர் அண்ட் அண்டர்ஸ்டுட் த நோட்டீஸ் அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போது இது வந்து ஒரு குட்டி வெப் சர்வர் மாதிரி நமக்கு இதாகிடும். இந்த வெப்பேஜை வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஐடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை என்ன இருக்க இடத்துல இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மீன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 வைஃபை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இது காட்டுது. ஓகே, இப்போ வந்து நான் இதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகும். நமக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மேலே வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, எஸ்எஸ்ஐடி அப்படின்னா நமக்கு வந்து இந்த வைஃபையோட வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வைஃபையோடைய நேமும் அடுத்தது வந்து பாஸ்வேர்டு இந்த மாதிரி இது பண்ணுறது தான். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐடி சென்டர் க்ளோனாக இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்கே முன்னாடி வந்து கொடுத்தோம் இல்லைங்க, அந்த ஸ்கேன் கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கேன் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ல, இதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தனால இந்த இடத்துல வந்து இதுவே இங்கே வந்து 50 இது வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 50 மேலே 60க்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ரிட்டன் வந்து இந்த இடத்துல நம்ம வைஃபை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி சென்டரே எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இதாகும். இப்போ வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஆர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிஏகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, இந்த கடைசியில் இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து நம்மளால் இதை பார்க்க முடியாது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பார்க்க முடியும். நான் வந்து இந்த இடத்துல டிஆர்த் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, இதை வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். இதை ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே இங்கே வந்து எல்இடி க்ளோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு வைஃபை, நம்ம அந்த வைஃபை வந்து எத்தனை தடவை கனெக்ட் பண்ணாலுமே ரிட்டன் இது வந்து கனெக்ட் ஆகாது. கனெக்டட்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கும், கனெக்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த டிஆர். ஓகே, இப்போ நான் வந்து இந்த சிஸ்டத்துலேயே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஐடி சென்டர் இதுதான். இந்த பிஎஃபான் அப்படிங்கிறத இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபேக் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது வந்துடும். பட் ஆனால் இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து SSDHWP2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வைஃபையோட நேமை கொடுத்தும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் ரிமூவல் கொடுத்துக்கிறேன். எனபிள் ரேண்டம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் ரேண்டம் மோட் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு ரேண்டமாக இருக்கும் ஏதோ ஒரு வைஃபை நேம்ஸில் வந்து நமக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். இப்போ நான் இது ஜஸ்ட் இது பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ரேண்டமாக இருக்க வைஃபை இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, இது என்ன நேம்னு இருக்காது, சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்க வைஃபை இதெல்லாமே நமக்கு வந்து இந்த இடத்துல ரேண்டமாக ஒரு எக்கச்சக்கமான வைஃபைஸ் யார் எது என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி வந்து நமக்கு க்ரியேட் ஆகிக்கும். ஓகே, இதை வச்சு இது மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி பேக்கெட்ஸ் கேப்சர் பண்ணுறது இந்த மாதிரி இருக்க இந்த விஷயமே இது பண்ண முடியாது. ஜஸ்ட் நமக்கு வந்து அவங்க கனெக்ட் பண்ண முடியாது இது பண்ணலாம். பட் நான் இது யூஸ் பண்ணும்போது சிஸ்டத்தில் ஒர்க் ஆகலை. இந்த டிஆர்த் அப்படின்னு சொல்லிட்டு டீஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்க இதை வந்து நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இது ஒர்க்கே ஆகலை. மொபைலில் ஒர்க் ஆச்சு. மொபைலில் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டில் வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணும்போது ஓகே, நான் இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்தர் கொடுத்துட்டு நான் இது பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ மற்ற எல்லாமே ஃபேக் இது எல்லாமே போயிடுச்சு. இதை நான் வந்து ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஆர் மட்டும் இதில் இருக்குது. இந்த ஃபர்கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் இதை ரீகனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் நமக்கு வந்து என்ன இது பண்ணாலும் ஒர்க் ஆகுது. பட் நம்ம மொபைல் நெட்ஒர்க்கோடு நான் இது கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இது ஒர்க் ஆகலை. டீஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது ஒர்க் ஆகலை. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வைஃபை மாடியூலை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த வைஃபை மாடியூலை வச்சு எப்படி வைஃபை ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வைஃபை ஜாமர் அண்டு கன்ஃபியூஸரை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.